மக்களை மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து 1st of April. நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் சென்னை மேட்ச் பார்த்துட்டு காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்து கீழே போய் நம்ம பச்சை கிளியை வந்து கழுவி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ 5 மணிக்கெலாம் நம்ம எங்கே கிளம்பி இருக்கோம்னா வந்து திருப்பதி தான் மக்களை வந்து போக போகிறோம். அதுவும் நம்ம தனியாக போக போகிறதில்ல, நான் சொன்ன மாதிரி நம்ம பச்சை கிளியில் தான் போக போகிறோம். நம்ம தியாவும் வரா. ஸோ ஒரு வயசு குழந்தையை கூட்டிகிட்டு திருப்பதி போனால் என்னென்ன மாதிரி இருக்கும், என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ், விஷயங்கள், கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் மக்களே இந்த 1 or 2 வீடியோஸ் வரும். இந்த திருப்பதி வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வழக்கம் போல் எப்போவுமே ஆன் டைம் வந்து ரெடி ஆகிடும். எனக்கு இந்த டைமில் வந்து லேட் பண்ணுறது, ஒரு டைம் சொல்லிவிட்டு அதை வந்து கீப்பப் பண்ணாமல் இருக்க விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரியும். 5 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே கிளம்பலான்ட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கார் அவரும் சொன்னார். 4 மணிக்கெலாம் எழுந்து நான் போய் பச்சை கிளியை சும்மா மேலோட்டமாக டச்சப் பண்ணிவிட்டு வந்து குளிச்சுட்டு 5 மணிக்கெலாம் நான் ஷார்ப்பாக ரெடி ஆகிட்டேன். ஆனால் அவங்க இன்னும் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. எப்போ ஃபோன் பண்ணி தியா எப்போ எழுந்து தியாவை எப்போ எப்படி ரெடி பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்கன்னு தெரில. சரி குழந்தை இருக்குது, அவங்க பண்ணட்டும்ன்ட்டு நானும் விட்டேன். அவங்க ஃபோன் பண்ணே கிளம்பி போவோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிக்கின்னு பூந்தமல்லி, திருவள்ளூர், திருத்தணி, ஸோ இந்த வழியாக தான் வந்து நம்ம திருப்பதி வந்து போக போகிறோம் மக்களே. போகிற வழியில் என்னென்ன பிளானு, என்ன டிக்கெட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி ஐடியான்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்றா பார்ப்போம். சேர்ந்தே பயணிப்போம், காத்திருங்கள். இப்போ மணி கரெக்டாக 5:50க்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து போயிட்டு தியாவை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க வீட்டிலேருந்து போக கரெக்டாக இருக்கும். அவங்களும் ரெடி ஆகிட்டுன்னு ஃபோன் பண்ணாங்க ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி. சரி நம்ம போவோம். அங்கே போயிட்டு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் மக்களே. ஸோ மேடமும் ரெடி, எல்லாம் ரெடி. எண்ணெய் தடவி தலை சட்டெல்லாம் நாஸ்தி பண்ணுறாங்க மேடமு. மணி வந்து 6:15 ஆகிடுச்சு. ஸோ 6 மணிக்கு பிளான் பண்ணோம், 5:30லேருந்து 6. ஸோ சீக்கிரமாகவே கிளம்பிட்டோன்னு நினைக்கிறேன். நான் வந்து 7 மணி மேலே ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தியா மேடம். ஆனால் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் எப்படி திருப்பதியில் என்னென்ன விதமான தரிசனம் இருக்குது, நீங்கள் குழந்தைய கூப்பிட்டு போனீங்கன்னா என்னென்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஏன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் எங்களுக்கு. ஒரு வயசு தான் ஆகுது, சரி கூப்பிட்டு போனால் எப்படி மேனேஜ் பண்ண முடியுமா என்னன்ட்டு. அவங்க அம்மா அப்பா வராங்களாம், ஹாய் காமிக்கிறாங்க. ஸோ போகிற வழியில் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன், சேர்ந்தே பயணிப்போம். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 7:45 ஆகுது. ரோடு வந்து செம்ம சூப்பராக இருக்குது சொல்லப்போனால். லாஸ்ட் டைம் வரும்போது ஃபுல்லாக டைவர்ஷன்னு போட்டிருந்தது. இப்போ திருத்தணியும் வந்துட்டோம். நாங்கள் 6:10 6:20 கிளம்புனோம். டைம் 7:45. ஸோ 1.5 ஹவர்ஸில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட திருத்தணியாக வந்துட்டோம். பாதி தூரம் வந்துட்டோம். இங்கேருந்து வெறும் பார்க்கும்போது திருத்தணி முருகன் கோயில் தெரியுது. ஸோ ஆக்சுவல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் திருவள்ளூர், திருத்தணி, அதுக்கப்புறம் பார்டரில் வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று வரும். அது எல்லாமே பார்த்துட்டு போகிற மாதிரி தான் வந்து ஆக்சுவல் பிளானு. ஆனால் வந்து சரி ஃபஸ்ட்டு திருப்பதி போயிடுவோம், அங்கே என்ன நிலவரம் கலவரமாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தியா வேறு கூப்பிட்டு போகவே ஃபஸ்ட்டு திருப்பதி போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து ரிட்டனில் கூட வேணால் எந்த கோயில் போகிறோமா என்னன்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இப்போ டேரெக்டாக வந்து திருப்பதியாக போயிட்டுருக்கோம். மேபி ரிட்டனில் வந்து எல்லாமே பிளான் பண்ண மாதிரி போச்சுன்னா ரிட்டனில் திருத்தணி, இந்த மாதிரி கோவில்களும் வந்து பார்த்துட்டு வருவோம். இன்னும் பாதி தூரம் இருக்குது. எங்களோட ப்ரெடிக்ஷன் 10 மணிக்குள்ளே திருப்பதி போயிடணுன்ற மாதிரி. ஸோ ரோடு இது வரைக்கும் செம்ம சூப்பரான ரோடு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ரோடு நல்லாயிருக்கும்ன்ட்டு. நான் யோசிச்சுட்டே வந்தேன், என்னடா இது டைவர்ஷனாக இருக்கும், கடுப்பாக இருக்க போகுதுன்ட்டு. ரோடு ஆனால் செம்மையாக இருக்குது. ஈஸியாக இவ்வளோ தூரம் க்ரூஸ் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரியே தெரியல இவ்வளோ நேரம். அப்படியே நாங்கள் இப்போ திருத்தணியிலேருந்து திருப்பதி ரோடு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். மேபி திருப்பதி கிட்டே போயிட்டு இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ஸ்டாப் பண்ணால் கண்டினியூ பண்ணுறேன். தியா ஃபஸ்ட் ரவுண்ட் தூங்கி எழுந்திரிச்சு தங்கம். அம்மாவால் தான் இருக்கா, அவங்க அப்பா தான் போயிருக்காரு. அம்மா மேலே உட்காந்துங்கன்னு அம்மாவை கூப்பிட்றேன். இப்போ எங்கே இருக்கோன்னா திருத்தணி தாண்டின உடனே வந்து ரைட் சைடில் தமிழ்நாடு டூரிசமோட காம்ப்ளெக்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணால் ரூம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நிற்குது பாருங்கள், இது எல்லாமே திருப்பதி போகிற பஸ் தான். நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பண்ணியிருப்போம், தமிழ்நாடு டூரிசமோட திருப்பதி காணொலி. செம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் சோலோவாக போகிறீங்கன்னா அது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா இங்கே, நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவோம். பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது, லாஸ்ட் டைம் சாப்பிட்ட மாதிரியே நல்லா இருக்கா ரெண்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் மக்களே.
கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாயிலேருந்து 2500 வரும். 3 வேளை, காலைல பிரேக்ஃபாஸ்ட், மதியானம் திருப்பதியில் லஞ்சு, அதேமாதிரி ஈவினிங் ஒரு 6:30க்கு இதே இடத்துல திரும்பி உங்களுக்கு டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. திருப்பதி, திருமலை, அலமேலு மங்காளபுரம் இந்த எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க. திருமலையில் அந்த 300 ரூபா தரிசனம் உங்களுக்கு ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் தனியாக போகிறீங்க இல்லை வயசான போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் வந்து நீங்கள் அவைல் பண்ணலாம். நம்ம தியாவை கூப்பிட்டு போவே தான் பஸ்லலாம் போகாமல் வந்து நம்ம பச்சைக்கிளியில் போயிட்டுருக்கோம். சரி உள்ளே போய் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிடுவோம். மணி 8 தான் ஆகுது. பசி கூட இல்லை எனக்கு. உள்ளே போவோம். தியா என்ன வேணும்? பஸ்ஸில் தான் போகலான்னு உங்கள் அம்மா தான் என் பொண்ணு பஸ்ஸில் வரமாட்டா, என் பொண்ணு பஸ் ஒத்துக்காதுன்னா. தியாவுக்கு பஸ்ஸில் போகணுமா? இப்போ பஸ் எங்கே தங்கம்? என்னது அது? என்னது? வாங்க போகலாம், போய் சாப்பிடுவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு மக்களே. இட்லி, தோசை, அப்புறம் பொங்கல்லாம் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். நான் இட்லி தான் சாப்பிட்டேன். நம்ம அக்ஷயம்லையோ சரவணாபவன்லையோ சாப்பிட்ற மாதிரி இட்லி அப்படியே மல்லிப்பூ மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இட்லி வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லாவே இருக்கும். ஸோ மேபி நீங்கள் திருப்பதி போகிறீங்கன்னா திருத்தணி தாண்டி வந்தோடனே உங்களுக்கு ஹோட்டல் தமிழ்நாடு ரைட் சைடில் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம திருப்பதி போய்ட்டோன்னா சாப்பாடு தெரியும், நம்ம ஊர் சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் இந்த இடத்துலையே வந்து சாப்பிட்டு போயிடலாம். இல்லைனா PS4 பெரம்பூர் ஸ்ரீனிவாசா அங்கேயும் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். திருவள்ளூரில் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச திருத்தணிக்கு அப்புறம் இருக்கான்னு தெரியல. இருந்ததுன்னா நான் வந்து அப்படியே அடுத்தடுத்து போக வந்து அப்டேட் பண்ணுறேன். மேபி நீங்கள் அங்கேயும் சாப்பிட்லாம். PS4லேயே வந்து சாப்பாடு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நான் இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவங்களுக்கு இன்னும் தோசை வரல. அவங்க தோசைலாம் சாப்பிட்டு முடித்தோடனே கிளம்ப வேண்டியது தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. எதிர்க்க ட்ரெயின் போகவே மேடம் வந்து குஷியாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வடை 20 ரூபா, ஒரு பிளேட் இட்லி வந்து 40 ரூபா, ஒரு தோசை வந்து 60 ரூபா, ஆனியன் தோசை வந்து 70 ரூபா, அதே மாதிரி ஒரு காஃபி வந்து 20 ரூபா. ஸோ டோட்டல் 284 GSTயோடு சேர்த்து. ஸோ இதான் பில்லு. எனக்கு தெரியல இந்த அமௌண்ட் ஓகேவா இல்லை அதிகமாக கம்மியான்ட்டு. மேபி நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த ரூட்டில் வேறு ஏதாவது ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள். ஸோ அதில் சாப்பிட்டு முடிச்சோடனே கிளம்ப வேண்டியது தான். சேர்ந்தே பயணிப்போம். ஸோ ஒரு வழியாக வந்து திருப்பதி கிட்ட வந்துட்டேன். ஏற்கனவே ஒரு டோல்கேட் பாஸ் ஆனோம். திருத்தணி டோல்கேட்டாக என்னன்னு தெரியல அது. ஸோ இப்போ திருப்பதி கிட்ட ஒரு டோல்கேட் வந்து இப்போ திருப்பதி டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். பின்னாடி மேடம் தூங்காமல் வந்து ஆட்டம் போட்டுட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் என்னவோ தான் திருப்பதிக்கு. திருப்பதி மேக்ஸிமம் 10 o'clock போயிடலாம். இதுக்கப்புறம் வழியில் கொஞ்சம் தூரம் வந்து 2 lane ரோடாக இருந்தது. இப்போ திரும்பியும் வந்து 4 lane ரோடாக மாறிடவே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். போயிட்டு திருப்பதி ரீச் ஆகிட்டு நான் கண்டினியூ பண்ணேன். டைம் வந்து 9:40. ஒரு வழியாக வந்து திருப்பதி வந்து ரீச் ஆகிட்டோம். சரி தியாக்கு பழம் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கே ஒரு பழக்கடை பார்க்கவே வந்து அங்கே போயிட்டு பழம் வாங்கிட்டு வரலான்ட்டு நிறுத்தியிருக்கோம். இதுக்கப்புறம் கீழே போயிட்டு சர்வதரிசனம் டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்குது. ஸ்கெடியூல்டு சர்வதரிசனம்ன்றது. நார்மல் சர்வதரிசனம்ன்றது ஃப்ரீயாக நீங்கள் நார்மலாக திருப்பதி போயிட்டு ஃப்ரீ லைனில் போயிட்டு ஒரு 16 மணி நேரம் 20 மணி நேரம் ஒரு நாள் 2 நாளுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் போய் பார்க்கறது. இதுவே ஸ்கெடியூல்டு சர்வ தரிசனம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட்டுன்னு கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்லேயே வந்து நீங்கள் வந்து டைமிங் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டைமிங்க்கு அந்த இடத்துல போனீங்கன்னா 2 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து சாமி பார்த்துடலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்த டிக்கெட்டுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டிக்கெட் கிடச்சா ஸ்கெடியூல் சர்வ தரிசனம், இல்லைனா வந்து ஸ்ரீவாரிமெட்டு ரூட் வழியாக வந்து திருப்பதி வந்து மேலே மலை ஏறுறதா பிளானு. ஸோ ஸ்ரீவாரிமெட்டு ரூட்லேயே வந்து இன்னிலேருந்து ஏப்ரல் 1 திரும்பியும் வந்து அந்த ஃப்ரீ டிக்கெட்டும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ரீவாரிமெட்டு வழியாக ஏறணுன்னா அந்த ஃப்ரீ டிக்கெட் வாங்கிட்டு நடந்து போகிறவங்களுக்குன்னு இருக்க அந்த இதை வச்சு போயிடலாம். இந்த 2 ஆப்ஷனில் தான் வந்திருக்கோம். அந்த 300 ரூபா டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணோம், 300 ரூபா டிக்கெட் கிடைக்கல. ஸோ பாப்போம், பழம் வாங்கிட்டு போவோம். ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் இந்த டிக்கெட் வாங்கலான் இருக்கோம். எப்படி போகுதுன்றது பார்ப்போம். ஸோ திருப்பதி வந்துட்டு செம டிராஃபிக். இந்த வண்டி ஐயோ டென்ஷன் பத்துறாங்கப்பா இந்த வண்டியில் வரவங்க. ரயில்வே ஸ்டேஷன் இருக்க இதாண்ட போகணும். ஆனால் அங்கே வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த SST ஸ்கெடியூல்டு சர்வ தரிசன டிக்கெட்டு காலி
அப்படின்றாங்க. இப்போ நாங்கள் அலிப்பிரியாண்டியும் அந்த டிக்கெட் தராங்க. சரி அங்கே போய் பார்க்கலான்னா வண்டி பார்க்கிங் ஃப்ரீ பார்க்கிங்னு போர்டு வச்சுருக்கான். ஆனால் வண்டியை வந்து அந்த இடத்துக்குள்ளேயே விட மாட்டோம். ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரியே பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ 1 கிலோமீட்டர் தள்ளி வந்து நிற்கிறோம். ஸோ அவர் வந்தோடனே போயிட்டு அலிப்பிரி ரூட்டாண்ட பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. இல்லைனா தான் வேறு ஏதாவது தான் பிளான் பண்ணணும். ஸோ இந்த எஸ்எஸ்டி டிக்கெட் வந்து மொத்தம் ஒரு 3 இடத்துல தரான் மக்களே. ஒன்று ரயில்வே ஸ்டேஷன், 2வது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அலிப்பிரியாண்ட இருக்க இந்த ஒரு காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டாண்ட இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸு. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட இருக்க காம்ப்ளெக்ஸ் போய் கேட்டோம். இன்றைக்கி டிக்கெட் க்ளோஸ்டுன்ட்டான். சரி அலிப்பிரியாண்ட இருக்க காம்ப்ளெக்ஸில் வந்து போய் கேட்க போயிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வெளியே போர்டு வச்சிட்டான், இன்றைக்கான கோட்டா முடிஞ்சது, நாளைக்கு காலைல 6 மணிக்கு ஓப்பன் ஆகும்ன்ட்டு. ஸோ அந்த எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்கணுன்னா நம்ம 6 மணி ஓப்பன் பண்ணுற கோட்டாக்கு நைட்டே வந்து உக்காந்துடணுமா என்னன்ட்டு தெரியல, அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ கேட்க போயிருக்காரு. வந்தோடனே நான் என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன், எஸ்எஸ்டி டிக்கெட்டு. பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்ரீனிவாசபுரம் அங்கே வந்துட்டு இந்த ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ ஒரு நாளைக்கு இப்போதைக்கு ரீஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு நாளைக்கு 5000 டிக்கெட் சொல்லியிருக்கான். ஸோ போய் பார்ப்போம். டிக்கெட் இன்றைக்கே தரிசனம் டிக்கெட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் போயிட்டு அப்படியே மேலே ஏறுவோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் ரிட்டன் கீழே வந்துட்டு இங்கே நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலைல தான் போகிற மாதிரி பிளானு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். சரி பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு.